ஸ்லோவா இருக்கு, ஏதோ சீக்கிரம் சொல்ல, ஆஃப் ஆயிடும் போனு. எப்போ தளபதி அண்ணே வணக்கண்ணே. ஒரு தளபதினு கூப்பிட்டு என்ன மட்டும்தான், உன்ன இல்லடா. அண்ணா வரண்ணே. எங்கடா போற? போகும்போது எங்கடா போறேன்னு கேட்டா எப்படா வேலைங்க? 2 பேரும் ஊருக்குள்ள பெருந்தலைங்க, எலெக்ஷன் கூட்டணி பத்தி பேசுவோம். தவர் ஒண்ணு மட்டும் சொல்ற, நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ. இதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல என் கூட வரும்போது ஒரு 2 ஸ்டெப் பேக்லயே வா. ஏன்னா நான் லைப்ரரி, நீ பேப்பரு. இந்தா போய் 2 டிக்கெட் வேணும் வந்து வையே, அண்ணன் போய் பேசிட்டு வந்துடுறேன். பாசே தீயா வேலை செய்யணும். அண்ணா வணங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இரும்பு குண்டு தலையன் வட்டி காசு பதிலா சேட்டை எழுதி வாங்க வந்திருப்பானோ. வணங்கண்ணே. நல்லா இருக்கண்ணே. பிசினஸ்ல எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்குண்ணே. வட்டி கடை பக்கம் வரவே மாட்டேன்ற, ரொம்ப செழிப்பா இருக்கிற பொழுது. அண்ணே நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க மட்டும் தானே செழிப்பா இருப்பீங்க. எப்போ நீ இப்படிதான்பா படத்துக்கு வந்தியாப்பா? பாவடை தின்பலான்னு வந்தேன். நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அந்த தம்பி யாரு உன் ஃப்ரெண்டா? அவனை விடுங்கண்ணே, அவன் கடை சில்லற பையன். தீப்பட்டு இருக்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குமா? கிட்ட இல்ல பாஸ். நான் பாஸ் நீங்க மச்சான், தளபதி படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி தியேட்டரே சும்மா திருவிழா மாதிரி இதுல. இதுக்கே எப்படின்னா தலையன் தளபதி சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்? சான்ஸே இல்ல மச்சான். தலை வேற தளபதி வேறடா, ரெண்டும் ஒண்ணு சேரவே முடியாதுன்ற. சேர்ந்துட்டாங்க பாஸ். என்ன சொல்ற பாஸ்? ஒருத்தன் தளபதி பேர்ல சலூன் நடத்திட்டு இருக்கான் பாஸ். தல ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா, தளபதி ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா. அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளியும் சொல்லியுமா இருப்பானா. இதெல்லாம் என்ன நியாயம் பாஸ்? பாஸ் யார் அவன்? எங்க இருக்கான்? அதோ வெள்ள சொக்கா போட்டு மொட்டையோட பிசினஸ் பேசிட்டு இருக்கானே, அவன் தான் பாஸ். பாத்து பாஸ், அவன் அடி தாங்க மாட்டான். எப்படி தீயா வேலை செஞ்சேன் பத்தியா? வணக்கம் வாப்பா வாப்பா. ரசிக்க பண்றோம். ஏமா உங்க ஆள் படத்துக்கு சம கூட்டம்பா, கவலையே படாது. இந்த வருஷம் உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது பாரு. நான் விஜய் ரசிகர் பண்றேன். உன் மண்டைய பார்த்து ஜெய்சங்கர் ரசிகர் நினைச்சேன். விஜய் ரசிகரா? கவலையே படாதப்பா, உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. அது என்ன தளபதி சொல்லுவேன்? ஒண்ணு தலைன்னு வெய்யி, இல்ல தளபதினு வெய்யி. அது சின்ன பசங்கள, நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. அதாகப்பட்டது நாணயம்னா 2 பக்கம் இருக்கு. வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்குது. அந்த மாதிரிதான் எல்லாமே. வானம் பூமி, இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது. வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் தேங்க்ஸ்பா. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய் நாங்க அதை விட மோசமானவங்க. என்னடா இது ரத்தம்? யார தளபதி மேல கை வச்சுட்டு? என்னடா? லீவ் இட் மச்சான், நீ ஏன் அஸ்வின் த்ரிஷான் ஒரு லேடிஸ் பியூட்டி பார்லர் வைக்க கூடாது? ஏன் எல்லா ஹீரோயிட்டி அடி வாங்குறதுக்கா? ஒரு வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜண்டா. வாடா வலியோட தளபதி வர வலியோட. அண்ணா இருக்காரா? இருக்காருங்க. வா. பாத்தியா கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு. விடுறா மச்சான், கடனை திரும்ப வாங்குறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல. கண்ணாடியா கைட்ரா? இல்ல வெயில் கொஞ்சம் கண்ணாடியா? உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் உன்னை நம்பிதானா கடனை உடனே வாங்கி தரேன். தயவு செஞ்சு கவுத்துறாத மச்சான். ஏண்டா நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம், இப்படி அபசுகுணமா பேசுற. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். புரியுதா? அண்ணா வணங்கண்ணே. பப்ளிக் பிளேஸ் 2 ஸ்டெப் பின்னாடி வரட்டுமா? விவேகம் என்னண்ணே செழிப்பா தம்பி பாருங்க. அப்புறம் நல்ல தம்பி, என்ன விஷயம் வந்திருக்கிறப்பா? அண்ணே இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யணுதுல. நீ சொல்ல தம்பி. அதானே இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். ஒரு டுட்டோரியல் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறான். ரொம்ப நல்ல பையனே. எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு. ஒரு 50,000 ரூபாய் வட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். அதுக்கு நல்ல தம்பி, பண்ணிடுவோம். என்ன தம்பி நீங்க தான் வாத்தியா? ஆமாண்ணே, நானும் வாத்தி தானே. அப்படியா? உன்னை பத்தி சரியா தெரியாதுப்பா. தெரிஞ்சலன்னா கேட்டேன். குடுப்பா, இந்தாங்கப்பா நீங்க கேட்ட பணம். எப்படி அடிச்சாரு தம்பி வாத்தி? உன் பேர் என்ன சொன்ன? பாஸ்கர்ண்ணே. பாஸ்கர்.
தம்பி பாஸ்கரு, சொல்லுங்கண்ணே. நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான், சரிண்ணே. 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். ஐயோப்பா. அவனே சேர்த்துக்கோங்க. அண்ணே என்னண்ணே நீங்க இப்படி பணம்லாம் கொடுத்து உதவி பண்றீங்க, இதை நாங்க பண்ண மாட்டோமா? நீங்க பையனை அமுச்சு வைங்கண்ணே. ஏதோ பொண்ணு இருந்தா கூட அமுச்சு வைங்கண்ணே. நல்லா படிக்க வைக்கலாம்டா. அப்புறம் என்னப்பா, பணத்தை எடுத்துட்டு வேலையை ஆரம்பிங்க. மச்சா போய் எடுத்துக்கோ. இல்ல மச்சான், நீ எடுறா. டேய் நீ தான் எடுக்கணும். நீ கைராசிக்காரன்டா, உன் கையால எடுத்து குடுறா. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துப்பா. அண்ணன் தாலி அறுத்து வச்சுன்னா காசே கொடுப்பாரு, இன்னும் எதுவும் கேட்கலன்னு பார்த்தேன். போடு. பாஸ்கரு, உன்கிட்ட சொத்து பத்தி எது இருக்கு? இல்லண்ணே, இனிமேதான் உழைச்சு சம்பாதிக்கணும். நல்ல தம்பி கூடியா? நானா? காட்டுற இடத்துல எல்லாம் போட்டுறா. அவர் குளிக்கும் போது முதுகு காட்டுவார், அது மேல போட்டுமா? போடா. என்ன நல்ல தம்பி, என்ன குசு குசு குசுன்னு கையெழுத்து ஒண்ணு போடப்பா. அண்ணா அது வந்து மச்சான் என் லைஃப்டா. சும்மா இல்லாம வாயை கொடுத்து நானே பின்னாடி புண்ணாக்கிட்டேனே. அந்த எருமாடு தண்ணி எங்கடா கத்துதுடா. சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. எருமாடு கத்தும் போது சென்டிமெண்ட்லாம் பார்க்காம இருக்கு. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருண்ணே அது? அவனை வெளியே தந்துடா, வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு பையன், இன்னுமா போடல? போடுப்பா. அடா போடுப்பா. என்னடா திடீர்னு மிரட்டுறாரு? நான் சொல்ல, நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில், இவன் தான். எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார், நம்ம பையன்ல. எப்படி நம்ம பொதுவாக தாத்தா பத்திலாம் சொன்னியாப்பா? சொல்றேன்பா. தாத்தாவா? இவர் தான் எங்க அப்பா முருகப்பாடி தேவர். எங்க பரம்பரையில முதல்ல எங்க அப்பா தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போனாரு. 10ஆம் கிளாஸ் வர கவர்மெண்ட் பரிச்சை வச்சா பாஸ் பண்ண எங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணாரு. யாரப்பா நீங்கள் 2 பேரா உட்கார்ந்துருக்கீங்க? இவர்தான் என் வாத்தி. இவர் சொல்லி கொடுத்து நான் எழுததை விட இவரே எழுந்தா நல்லா இருக்கும் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன தப்பா? நான் எங்க அப்பனோட பெரிய புத்திசாலி. 4 வார்த்தை கத்துக்கிட்டு தான் 10ஆம் கிளாஸ் பரிச்சை எழுதவே போனேன். அந்த 4 வார்த்தை என்னன்னா, மவனா பாஸ் பண்ணிடு இல்ல கொன்னுடுவேன். என் பையன் சிங்கக்குட்டி. என்ன ஒண்ணு, அமைதியா இருந்தா தூங்கிடுவான். பரீட்சை எழுதுற இடம் வர அமைதியா இருக்குமா, அடிக்கிற காத்துல அப்படியே தூங்கிடுவான். அதையும் மீறி அவனை எழுப்பணும்னா படிப்பறிவு இல்லைனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கை நீட்டி காசு வாங்குறானுங்க. பைய பிள்ளைங்க சொன்ன வாக்க காப்பாத்தவே மாட்டேங்கிறாங்கப்பா. பூரா ப்ராடு பசங்கப்பா. அதான் உங்களுக்கு போட்ட மாதிரி 2 வருஷம் அக்ரிமெண்டா போட்டு அவங்க எல்லாரும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அதோ சாணி அல்றாங்க ஒரு 20 பேரு, அதுல பாதி பேர் உங்களை மாதிரி வாத்தி தான். பூரா மக்கு பயலுங்க. அதான் எல்லாரையும் சாணியால விட்டுட்டேன். நல்ல தம்பி, நீ ஏன் பண்ணிட்ட? பாப்பா உன் நண்பன் கிட்ட சொல்லி என் பையனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா. நீ பாஸ் பண்ண வைக்கலனா தான் உன் கடையை நான் ஜப்தி பண்ணுவேன், உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், உன்னையும் சாணியால வைப்பேன். ஏன்னா கையெழுத்து போட்டது நீ தானப்பா, அதான முறை. எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா என் பையனை. பாஸ் பண்ண வைக்கிறா. ஏய் எறா வண்டியா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத போடாத, கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி போ.